போன பதிவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இரணியன் அப்படிங்கிற ராட்சசன் என்ன பண்ணுறாரு, ரொம்ப மோசமான ஆட்சி நடத்துகிறாராம். அவர் உலகத்தையுமே வென்றதுனால அவருக்குனோட மமதை என்ன சொல்லுதான், அவருக்கு நீ தான் உலகத்திலே பெரியவன், பெருமாள் அப்படின்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது, நீ தான் நாராயணன், நீ தான் பெருமாள் அப்படின்னு சொல்லி அவர் மமதை சொல்லுதான். அவர் என்ன பண்ணுவாராம், இந்த வேதங்கள் எல்லாம் பெருமாளை வாழ்த்தி பாடுவாங்க இல்லையா, அவங்கள எல்லோரும் என்ன சொல்லுவாராம், நீ என்ன வாழ்த்தி பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி அந்த தேவ கன்னிகைகளெல்லாம் கூப்பிட்டுட்டு என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ இந்த மாதிரியான ஒரு மோசமான ஆட்சி என்ன பண்ணியிருந்தாராம், அந்த இரணியன் அப்படிங்கிறவர் நடத்திட்டு இருந்தார். அப்புறமா என்ன பண்ணுவாராம், இந்த கோவிலெல்லாம் இடிக்கணும் அப்படின்னு சொல்லி கோவிலெல்லாம் இடித்தாராம். வேதம்லாம் யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி இந்த யக்ஞம்லாம் பண்ணும்போது அதில் அந்த மாமிச துண்டுகளை கொண்டு போடுறது, அதே மாதிரி யாருமே ராமாய நமக, கோவிந்தாய நமக, கிருஷ்ணாய நமகன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் இந்த நாட்டு ஜனங்கள், அந்த உலகத்தை சேர்ந்தவங்களும் என்ன சொல்லணுமா, அவருடைய பேர் இரணியன் தானே அவர் பேர், அதனால் இரணியாய நமக, இரணியாய நமக அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி என்ன பண்ணாராம், அதை ஒரு கட்டல். அது இன்கேஸ் யாராவது இரணியாய நமக அப்படி சொல்லலைன்னா அவங்களுக்கு அடி, உத, குத்து, ஜெயில் தண்டனை, இல்லைன்னா சாவடிச்சிடுவார். அந்த மாதிரியான ஒரு ஆட்சி ரொம்ப இதுவாக பண்ணிட்டு இருந்த டைமில் பராசரப்பட்டர், அதாவது இந்த பிரகலாதனோட சரித்திரத்தை எழுதுகிறாரு இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு, தஸ்ய புத்திரே மகா பக்ஷக பிரகல்லாதோ நாமக அப்படின்னு சொல்கிறார். அதாவது இவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆளுக்கு, அதாவது பெருமாள் அப்படிங்கிறவனே இல்லை அப்படின்னு சொல்கிறவனுக்கு எப்படியாகப்பட்ட குழந்தை பிறந்ததான்னா பிரகல்லாதன் அப்படின்ற ஒரு பையன் பிறந்திருக்கான் இல்லையா. ஸோ இப்படிப்பட்ட குழந்தை பெரிய பெரிய முனிவர்கள் கடவுளையே நினச்சி உட்காந்து பொழுதன்னைக்கும் தவம் பண்ணியிருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு சிறந்த பக்திமானான பிரகல்லாதன் பிறக்கலை அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாரு, பராசரப்பட்டர். இந்த இரணியன் என்ன பண்ணுறாராம், பிரகல்லாதனை சின்ன வயசில் கொண்டு போய் அசுர குருகுலம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த அசுரர்களுக்கெல்லாம் அவர் தான் குரு. அந்த குருகுலத்தில் என்ன பண்ணுறாரு, பால பாட்டயானி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பால படிக்கிறதுக்காக கொண்டு போய் விடுறாரு. ஒரு நாள் என்ன ஆகுதான், அந்த அசுர குருவும் இந்த குழந்தையும் அப்பாவை பார்க்கறதுக்காக அரண்மனைக்கு வரும்போது, அப்போது இரணியன் எப்படி இருக்காராம், மது சாப்பிட்டுட்டு நல்லா இதெல்லாம் மாமிசம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த அவருக்கு நிலையில் இல்லாத இருக்கிற டைமில் அவர் என்ன பண்ணுறாராம், அந்த குழந்தைய பார்த்து இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாராம். அப்போது பிரகல்லாதன் என்ன பண்ணுறானா அப்படின்னா, இந்த லைனை தான் பராசரப்பட்டர் என்ன சொல்கிறாரு, இது ஃபுல்லாகவுமே இந்த பிரகல்லாதனோட சரித்திரம் ஃபுல்லாகவுமே அதை ஹைலைட் பண்ணி சொல்கிறாரு.